ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சாம்பார் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி, முருங்கைக்கீரை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு சேர்த்திட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பல் போட்டு தட்டி போட்டாச்சுங்க. தட்டி போட்டோம்னா நல்லா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு வரமிளகா 2 கிள்ளி போட்டாச்சுங்க. பருப்பு வந்து 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரப்பருப்பு, 2 தக்காளி போட்டு வேக வச்சு தனியாக வச்சாச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புளியர் வச்சுருக்கிறேன். அந்த புளிக்கரசல் இதை சேர்த்திக்கலாம். புளிக்கரசல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்புலேயே நான் தக்காளி சேர்த்திருக்கேன், அதனால தனியாக தக்காளி சேர்த்துலிங்க. சரிங்களா? இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ மூடி திறந்தாச்சுங்க. நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிளீன் பண்ணி வச்ச முருங்கை இலையை சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து முத்தின இலை வேண்டாங்க, இளங்கீரையை எடுத்துங்க. அப்போதான் சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீரை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஆஹா, மூடி திறந்தேன்னா கமகமான வாசனையோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து சுடுசாதத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. செம கலக்கலாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.